அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி அத்தியாயங்கள் 12 மற்றும் 13. அத்தியாயம் 12. நான் ராஜா, நீ மந்திரி. ஒளி விழுந்திருந்த தஞ்சை மாநகரத்தில் இப்போதுதான் கலகலப்பு மெல்ல மெல்ல ஏற்பட்டு வந்தது. மதுரையின் தாக்குதலுக்கு பிறகு, மாளிகைக்கு ஏற்பட்ட பெரும் அழிவிற்கு பிறகு, அரச குடும்ப வாரிசு என சொல்வதற்கு ஒருவருமே இல்லாது அனைவருமே தீக்குளித்த பிறகு நகரில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஒருவித பீதி ஏற்பட்டது. அத்துடன் இரவு வேளையில் செல்வந்தர்கள் வீடுகளில் கொள்ளை கூட்டத்தினர் நுழைந்து பயமுறுத்தியும் தாக்கியும் பொருட்களை களவாடி சென்றனர். அதனால் பாதுகாப்பிற்காக மேலும் தெற்கே சேதுபதியின் நாட்டிற்கு பலர் செல்வதற்கு தலைப்பட்டனர். பெரிய கோவிலின் பூஜை சரிவர நடைபெறவில்லை. பெருஞ்சுற்றிலும் உள் மண்டபத்திலும் ஏற்பட்ட பழுதினை கவனிக்க ஆள் இல்லை. கோவில் மணி ஓசை எழாததால் காலை வேளையும் மாலை வேளையும் சலசலப்பும் அருளும் நிறையாத வேலைகளாகவே காட்சியளித்தன. சாலைகள் பழுதடைந்திருந்தன. அதனை செப்பனிட ஆள் இல்லை. கோட்டை மதில்கள் இடிந்திருந்தன. அதன் இடிபாடுகள் இடையே விஷ ஜந்துக்கள் தாராளமாக வாசம் செய்ய ஆரம்பித்தன. சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து பண்டங்களை கொண்டு வந்து தஞ்சை நகரில் விற்று அதனால் பிழைத்து வந்தவர்கள் பிழைக்க வழியின்றி மிகவும் துன்பத்திற்கு உள்ளாகி குடந்தை நகருக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் பயணமாயினர். ஊரில் உள்ள முக்கியமானவர்கள் கூடி பேசி எவ்வித முடிவுக்கும் வர இயலாமல் தவித்தனர். மதுரை படை வீரர்களின் பலமான காவல் இருந்தபடியால் எந்தவித அரசியல் எதிர்பார்ப்பு ஏற்படுவதற்கும் வழி இல்லை. சற்று விஷயம் தெரிந்தவர்கள் மட்டும் ரகசியமாக கூடி எவ்வாறேனும் தஞ்சை வாழ்க்கையில் மீண்டும் வளர்ச்சி ஏற்பட வழி செய்ய முனைந்தனர். மதுரை மன்னருக்கு தூது அனுப்பி தஞ்சையின் சுற்றுப்புற நிலையை விளக்கி பழம் பெருமை வாய்ந்த நாடு பாழாகாமல் தடுக்க வேண்டிய அவசியத்தை வற்புறுத்துவது என முடிவு செய்து கொண்டனர். அப்போதுதான் வெங்கண்ணா தஞ்சையின் நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயம் செய்தார். வெங்கண்ணாவை பற்றி நகர மக்களிடையே இரண்டு வித கருத்து உண்டு. வெங்கண்ணாவா? ஐயோ, பொல்லாதவர்! நாட்டை குட்டிச்சுவராக்க திட்டங்கள் தீட்டுவது ஒன்றே அவரது குறிக்கோள் என சொல்பவர்களும் இருந்தனர். வெங்கண்ணாவின் மூளை மட்டும் இல்லாதிருந்தால் அரசாட்சி வெற்றி பெறுவது ஏது என அவரை பாராட்டுபவரும் இருந்தனர். தொடர்ந்து 2 அரச தலைமுறைக்கு ராயசமாக திகழ்ந்த வெங்கண்ணா பிரதான பதவி தனக்கு கிடைக்கும் என விஜய ரகுநாதர் காலத்தில் எதிர்பார்த்தார். அதை கிடைக்காமல் போகவே உள்ளிருந்தே கொள்ளும் எலும்புருக்கி வியாதி போல மன்னருடன் இருந்தே சதி செய்து அவரை கவிழ்ப்பதற்கு வேண்டிய திட்டங்களை தீட்டலானார். மிகவும் சாமர்த்தியமான திட்டங்கள் 1, 2 என தீட்டாமல் 4 புறத்திலும் தனது சதி வேலையை வீசியிருந்தார். மராட்டிய மன்னர் ஏகோஜிக்கு தூது அனுப்பியிருந்தார். ஏகோஜிக்கும் அவரது சகோதரர் சத்ரபதி சிவாஜிக்கும் ஏற்பட்டிருக்கும் தகராறு அறிந்து ஏகோஜிக்கும் உதவுவதாக வாக்களித்திருந்தார் வெங்கண்ணா. செஞ்சி நாயகர் பெயரளவுக்கு மன்னராக இருந்தாரே தவிர அவரது செயல் ஒடுங்கி இருந்தது. 3வதாக மதுரை நாயக்கருக்கு உதவி கோரியிருந்தார். ஆனால் சொக்கநாதர் வரை விஷயத்தை எட்டவிடவில்லை கிருஷ்ணப்பர். வெங்கண்ணா போன்ற இருதலை பாம்புகளால் இன்றுமே நாட்டிற்கு தீமை என உணர்ந்திருந்த அவர் வெங்கண்ணாவை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அதனால் வெங்கண்ணாவுக்கு சொக்கநாதரின் பேரில் ஒருவித கோபம் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். வெஞ்சினமும் கொண்டிருந்தார் என்றும் சொல்லலாம். வாய்ப்பு நேரும் பொழுது முதுகில் குத்திவிட திட்டமிட்டிருந்த வெங்கண்ணாவின் சிந்தனை சொக்கநாதருக்கு விரோதமாக யாரை கிளப்பலாம் என்பதில் ஈடுபட்டிருந்தது. இதற்கிடையில் அவர் மலை போல நம்பியிருந்தது செங்கமலதாசனைத்தான். செங்கமலதாசன் நாகைப்பட்டினத்தில் வளர்ந்து வந்தான். அமரரான தஞ்சை மன்னர் விஜய ரகுநாதரின் ஆசை நாயகியின் மகன் என்ற ரகசிய பேச்சு எங்கும் நிறைந்திருந்தது. தஞ்சை பட்டத்திற்கு உரியவர் செங்கமலதாசனே என்ற உரிமை குரலை எங்கும் பரவவிட்ட வெங்கண்ணா அவ்வப்போது நாகைப்பட்டினத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார். இதற்கிடையில் மதுரையில் உள்ள அழகிரியை பற்றியும் அவர் கேள்விப்பட நேர்ந்தது. தனது அந்தரங்க ஒற்றரை அனுப்பி அழகிரியின் மனதை அறிந்து வரச் செய்தார். அழகிரிக்கு அரசராக வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் கிளர்ந்து நிற்பதை வெங்கண்ணா நன்றாக அறிந்து கொண்டார். அவனை சந்திக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ள துடித்தார். இதற்காக 70க்கும் மேலான வயதில் மதுரைக்கு பயணம் செய்ய அவர் விரும்பவில்லை. அதனால் தஞ்சைக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு வேண்டுகோள் முறையில் ஒற்றர் மூலம் செய்தி அனுப்பினார்.
அழகிரியும் அவன் தாயும் கலந்து ஆலோசித்தனர். தஞ்சையில் தமக்கு ஓர் உதவிகரமானவர், அதிலும் சொக்கநாதருக்கு விரோதமானவர் தேவை என்பதை உணர்ந்து வெங்கண்ணாவுடன் தொடர்பு கொள்ளுமாறு யோசனை கூறினாள். திருப்பதிக்கு சென்று திரும்பி வருவதற்குள் தஞ்சை சென்று வெங்கண்ணாவை சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வருமாறு கட்டளையிட்டாள் செவிலி. அவரை சந்தித்து என்ன பேசுவது என அழகிரி கேட்டான். செவிலி பார்த்த பார்வை அவனை அப்படியே விழுங்கி விடுவது போல் இருந்தது. என்ன பேசுவதா? நீங்கள் சௌக்கியமா? நான் சௌக்கியம். என் தாயார் சௌக்கியம். என்னை போன்ற முட்டாளை பெற்றெடுத்த தாய் திருப்பதி யாத்திரை போயிருக்கிறாள் மன்னருடன். என்னை நன்றாக சாப்பிட்டு தஞ்சையில் உறங்க சொல்லிவிட்டு போயிருக்கிறாள் என சொல்லு என்று அவள் கோபமாக கூறவும், அம்மா, என்னம்மா இப்படி கோபிக்கிறீர்கள்? தெரியாமல் தானே கேட்கிறேன், சொல்லக்கூடாதா? என் நலனில் பெரிதும் நாட்டமுடைய தாங்கள் இவ்வாறு கோபிக்கலாமா என குழைந்தான் அழகிரி. செவிலி படபடப்பு அடங்கியவளாக, அழகிரி, நீ அரசனாக போகிறாய். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைய வேண்டிய நீ தந்திரமும் புத்திசாலித்தனமும் அறியாமல் இருக்கலாமா? வெங்கண்ணாவை சந்தித்தவுடன் நீ தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். தந்திரம் என்றால் என்ன என்று கேட்காதே என கூறவும், தந்திரம் என்றால் என்ன அம்மா என கேட்ட அழகிரி நகைத்து விட்டான். டேய், நீ அசடா அல்லது நடிக்கிறாயா? இரண்டுமே. வெங்கண்ணாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நடிக்க வேண்டுமா, அசடு போல இருக்க வேண்டுமா? தன் மகனை உற்று பார்த்தால் செவிலி. தன் மகனது உண்மை நிலையை தன்னால் கூட அறிய முடியவில்லை. இருந்தாலும் தன் மகனுக்கு யோசனை சொல்வது போல, அழகிரி, வெங்கண்ணாவை நீ போய் சந்தித்த உடனேயே வாருங்கள் வாருங்கள் மகாராஜாவே என வரவேற்பார். நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? தெரியுமே. பிரதானி அவர்கள் மனம் வைத்தால் நான் மகாராஜா ஆவேன், மகாராஜாதி ராஜாவாகவும் ஆவேன் என சொல்வேன். ஏன் தாயே, வெங்கண்ணாவைத்தான் பிரதானியாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ என கேட்டான். செவிலி மீண்டும் சற்று கோபமாக பார்த்துவிட்டு பிறகு சிரித்தாள். அழகிரியும் உடன் சிரித்து விட்டான். தஞ்சையை அடைந்தான் அழகிரி. வெங்கண்ணாவின் வீட்டை அடைந்து அவரை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்தே அவர் வந்தார். வருக வருக மகாராஜாவே, நீங்கள் கோட்டை வாசல் வழியாக வருவீர்கள் என எண்ணி அங்கே உங்களுக்காக எதிர்பார்த்திருந்தேன். உங்களை காணவில்லையே என்ற கவலையுடன் தான் இங்கே வந்தேன். நீங்கள் எப்படி வந்தீர்கள் என கேட்டார் வெங்கண்ணா. அழகிரியும் வெங்கண்ணாவும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது அதுவே முதல் தடவை. 70ற்கும் மேலான வயதை கொண்டிருந்தாலும் அவர் 40 வயது உடையவர் போல மிக கம்பீரமாக திகழ்ந்தார். அழகிரியோ குள்ளமான தோற்றமுடையவன், 25 வயது நிறைந்த இளைஞன். பார்வையில் கபடம் மிளிர்ந்து கொண்டிருந்தது. இலங்கையில் அனுமார் எப்படி நுழைந்தார் தெரியுமா? எதிரியின் நாட்டிற்குள் நேரிடையே நுழையக்கூடாது. அதனால்தான் நான் கோட்டை இடிபாடுகள் வழியே உள்ள ஓர் சிறு வழி மூலமாக உள்ளே நுழைந்தேன் என பெருமையுடன் கூறினான். அதை கேட்டு வெங்கண்ணாவின் புருவங்கள் சுருங்கின. என்ன, விரோதியின் நாடா? யாரை விரோதி என்கிறீர்கள் என கேட்டார் வெங்கண்ணா. என் சகோதரரை தான். அவர்தானே உங்களுக்கு தஞ்சை நாட்டை தரப்போகிறார். அவர் என்ன தருவது? என் உரிமையை அவர் தருவதாம். வெங்கண்ணா, நான் நினைத்தால் மதுரையையும் கேட்பேன். என்னை தஞ்சையில் பிரதிநிதியாக நியமிக்கப் போகிறாராம். பிரதிநிதி? யாருக்கு பிரதிநிதி? இது என் நாடு. தஞ்சை மன்னன் நான். வெங்கண்ணா என் மந்திரி. அமைச்சரே, நல்ல நாள் பாரும். முடிசூட்டு விழா நடத்த அழிந்து போன விஜயராகவர் மாளிகையின் இடிபாடுகளை உடனே அகற்றச் சொல்லும். புதிய மாளிகை கட்ட உத்தரவிடும். நீ என் மதிமந்திரி, நான் தஞ்சை வளநாட்டு மன்னர். எப்படி என கூறிவிட்டு சிரித்ததைக் கண்டு அயர்ந்து போய் திகைத்து நின்றார் வெங்கண்ணா. அவரும் எவ்வளவோ பேருடன் பழகி இருக்கிறார். ஆனால் அழகிரியை அளக்க அவரால் முடியவில்லை. அத்தியாயம் 13. ஏழுமலை மேலே. மாமன்னர் சொக்கநாதரும் அவரது அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான நிழல் போல விளங்கும் செவ்வந்தியும் 7 மலைக்கு அப்பால் கம்பீரமாக திகழும்
வேங்கடமலை அதிபனை கண்டு வணங்கி அருள் பெற அந்த மலைப்பாதையின் வழியே நடக்கத் தொடங்கினர். இருபுறமும் அடர்ந்து வளர்ந்திருந்த உயர்ந்த மரங்களின் உச்சியிலே வீடு அமைத்து பெண்ணுக்கு அடிமையாக வாழும் ஆண் தேனீக்களும், காற்றில் அசையும் பொழுது ஒலி எழுப்பும் மூங்கிலும், சிறு சிறு பாறைகளும், பருக்கை கற்களும், மேடுகளும், பள்ளங்களும், உயரமான படிகளும், இரு மலைகளுக்கு இடையே பாய்ந்து வரும் காற்றுக்கு என வழிவகுக்கப்பட்டது போல அமைக்கப்பட்ட காற்று கோபுரமும், மெல்ல மெல்ல கசியும் நீர் ஊற்றுகளும், பாதாளத்தின் நுழைவாயிலோ எனும்படியான கிடுகிடு பள்ளத்தாக்குகளும் 7 மலையை கடந்து அடையும் யாத்திரையில் சொக்கநாதருக்கு களைப்பே ஊட்டவில்லை. 7 மலையை கடந்து சென்று ஏன் பெருமாள் இப்படி அமர்ந்திருக்கிறார் என சொக்கநாதர் கேட்டார். வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் விட பேரின்பம் திருமால் பாத கமலத்தை சேவிக்கும் இன்பம். அந்த இன்பத்தை அடைவதில் மனிதன் ஊக்கம் கொள்ள வேண்டும், அடைய சற்றேனும் சிரமப்பட வேண்டும் என்பதை சூசகமாக தெரிவிக்கவே இப்படி 7 மலைகளுக்கு புறமிருக்கிறார் பாலாஜி என செவ்வந்தி மறுமொழி கூறுவதன் மூலம் விளக்கம் கூற முற்பட்டான். அதை கேட்டு சொக்கநாதர் நகைத்தார். எனக்கு எவ்வித சிரமமும் ஏற்படவில்லையே என்றார். தாங்களோ பேரரசர், வாழ்வில் அனைத்து இன்பங்களும் தங்களை நாடி வருவது போல ஈசன் இணையடி இன்பத்தை காண்பதிலும் துன்பமில்லாமல் இன்பமே அடைகிறீர்கள் என்றான் செவ்வந்தி. அப்படி சொல்லிவிடாதே. அரசர்க்கு அரசர் திருமால், அவரை காண வேண்டும் என மனதில் எண்ணினாலே போதும், எவ்வித துன்பங்களும் அருகே வராது. 6 உலகங்களை கடந்து 7வது உலகில் திருமாலை காணுமாறு ஏற்படுத்தி இருப்பதாக கொள்ளலாம். எனக்கென்னவோ இங்கேயே எங்காவது குடிலமைத்துக் கொண்டு தங்கிவிடலாம் என தோன்றுகிறது. நாள்தோறும் வேங்கடவனை தரிசித்துக் கொண்டே வாழலாம் அல்லவா என்றார். செவ்வந்தி மெல்ல நகைத்தான். ஏன் சிரிக்கிறாய் செவ்வந்தி? எனக்கு ஒரு சந்தேகம் அரசே, சொல்லட்டுமா? 7 மலையின் இயற்கை எழில் மட்டுமா தங்களை இங்கே தங்கிவிட தூண்டியது? வழியில் நாம் கண்டோமே, அந்த காட்சியும் காரணமா? எந்த காட்சியை கூறுகிறாய்? ஓரிடத்தில் சந்திரகிரியின் கம்பீரமான தோற்றத்தை மேகங்களின் சஞ்சாரத்திற்கு இடையே கண்டோமே. சந்திரகிரியை கண்டாய்? சந்திரகிரிக்கு வருமாறு தங்களுக்கு அழைப்பு வரவில்லையா? செவ்வந்தி கூறியதை கேட்டு இப்போது சொக்கநாதர் வியப்புடன் அவனை நோக்கினார். அந்த ஓலையில் உள்ள விஷயம் உனக்கு எப்படி தெரியும் செவ்வந்தி? ஓலை ஒன்று வந்தது, நீங்கள் படித்தீர்கள், உடனே மறைத்தும் வைத்துக் கொண்டீர்கள். உங்கள் முகத்தை பார்த்தேன். வேறு அரசாங்க சம்பந்தமான ஓலையாக இருந்தால் உடனே என்னிடம் சொல்லி இருப்பீர்கள், அல்லது பரபரப்பை காட்டியிருப்பீர்கள். சிறுத்தை குட்டியை வளர்த்த தேவிக்கு உங்கள் மீது ஒருவித பரிவு ஏற்பட்டதையும் கண்டேன். உங்கள் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து இட்ட கருணையும் கண்டேன். அதனால் உங்களுக்கு முன்பே அவர்கள் புறப்பட்டு செல்லும்போது தன்னை பற்றி தெரிவித்து விட்டு செல்ல வேண்டாமா? உங்களிடம் ஒரு ஒளி வந்தது, அது அவர்கள் அனுப்பியதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கும் சந்திரகிரிக்கும் என்ன சம்பந்தம் செவ்வந்தி? அவர்கள் இருப்பது சந்திரகிரி மலைப்பாதையில், நீங்கள் கண்டது சந்திரகிரியை காட்சியை. சந்திரகிரிக்கு அருகே இருக்க விரும்புவதன் காரணத்தை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? சொக்கநாதர் செவ்வந்தியின் முதுகில் மெல்ல தட்டி புகழ்ந்து விட்டு பேச்சின் திசை திருப்ப வேண்டி, திருமலை கோவில் எப்பொழுது ஏற்பட்டது செவ்வந்தி என கேட்டார். இறைவன் இருப்பிடத்திற்கு கால நிர்ணயம் கூற முடியுமா? தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இலக்கியங்கள் புகழ்ந்து பேசப்படும் வேங்கடவனை திருமால் அடியவர்கள் அழகிய பாடல்களில் சிறப்பித்துள்ளனர். அது மட்டும் எனக்கு தெரியும். இப்பொழுது வரும்போது மூங்கில் காடுகளை கண்டோம், தேன்கூடுகளை கண்டோமே. திருமங்கை மன்னர் என்ற திருவாலி மன்னர் ஒரு சமயம் இங்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு காதல் நாடகத்தை பார்த்தார் என சற்று நிறுத்தி செவ்வந்தி சொக்கநாதரின் முகத்தை நோக்கினான். உதட்டில் குறுநகை தவளும் சொக்கநாதரை பார்த்து, ஆம் அரசே, திருமலை பக்திக்கும் காதலுக்கும் உறைவிடம். காதலும் ஒருவித பக்திதானே. ஆண் பெண் இரு பாலரும் ஒருவரை கொள்ளும் அழியாத பக்திக்கு பெயர்தான் காதல், இல்லையா? ஆமாம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பக்தி காதலாவதும் காதல் பக்தியாவதும் சகஜமே. என் வாழ்விலேயே
உடனே தஞ்சை நிகழ்ச்சியை எண்ணிக்கொண்டு வேதனைப்பட தொடங்கி விடுவீர்கள். அதை மறக்க இங்கு வந்தோம். அந்த நினைவிற்கு இணையாக அழியாத மற்றொரு பரிசு ஏற்படுவதற்கு இந்த யாத்திரை உதவும் என்றுதான் வந்தோம். திருமலை பாதையில் காதலருக்கு காதல் நினைவு வருவதும் சகஜமே. நீ என்னமோ திருமலை மன்னரை பற்றி சொல்ல வந்தாயே? ஆம், அந்த மன்னர் தனது யாத்திரையின் போது 2 காதல் யானைகளை கண்டார். யானை காதலா? ஆமாம் அரசே. காதல் மடப்பிடியோடு களிறி வருவதைக் கண்டு கவிஞர்கள் உற்சாகமாக பாடி வர்ணித்துள்ளார்கள். சொல் சொல். காதல் யானைகளை கண்டார். மதவேளத்திற்கு மடப்பிடியின் மீது ஆசை. எப்படியாவது அதை மயக்க வேண்டும் என்ற எண்ணம். காதலிக்கு தேன் பிடிக்கும் என அது தெரிந்து கொண்டது. உயரத்தில் இருக்கும் தேனடையிலிருந்து தேனை எடுக்க வேண்டும். உயர்ந்து வளர்ந்திருந்த மூங்கிலை உடைத்தது. தேன் கூட்டிலிருந்து தேனை எடுத்து காதலிக்கு தந்தது. இனிய சொற்களால் இயலாததை இன்சுவை தேன் நிறைவேற்றும் அல்லவா? காதலி தேன் சுவையில் மயங்கியதா? எனக்கு எப்படி தெரியும் அரசே? திருமங்கையாழ்வார் திருவேங்கடமலை காதலர்களை இவ்வாறு சிறப்பித்துள்ளார். நானும் கவிஞனாக இருந்தால் மதுரை மன்னரை பற்றிய காதல் காவியம் இசைப்பேன். கவிஞனாக இருந்தால் என்ன செவ்வந்தி, நீ ஒரு சர்வகலா மேதை. உனக்கு தெரியாததே இருக்காதோ? உண்மையில் எனக்கு திருவேங்கட யாத்திரை பல பல உணர்ச்சிகளை தோற்றுவிக்கிறது. குறிப்பாக நேற்று கிராமத்தில் கண்ட அந்த மோகனாங்கியின் நினைவை என செவ்வந்தி இவ்வாறு கூறவும் சொக்கநாதர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். ஆம் செவ்வந்தி, என் மனம் மீண்டும் சலனமடைந்து விட்டது. உடல் நோய்க்கு மருந்திடச் சொன்ன அந்த மங்கை நல்லால் என் மனநோய்க்கும் மருந்திட்டது போல உணர்ச்சி ஏற்பட்டது என கூறிவிட்டு சொக்கநாதர் நிறுத்தினார். திருமலை கோவில் அருகே செல்லும் வரையில் இருவரிடமும் மௌனமே குடிக்கொண்டிருந்தது. ஆனால் கோவில் வாயிலில் அவர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு சம்பவமே நடந்துவிட்டது. லிங்கம நாயகர் தனது நெருங்கிய உறவினர்களிடமும் மற்றும் அரசர்களை வரவேற்பதற்கு ஏற்ற மரியாதைகளுடனும் காத்திருந்தார். பெரும் கொடையை ஒருவர் ஏந்தி இருந்தார். பூரண கலசத்தை ஒருவர் தாங்கி இருந்தார். வருக வருக மதுரை சக்கரவர்த்தியே வருக. தங்கள் வருகையை அறிந்து தங்களை சந்திரகிரி அரச பரம்பரை சார்ந்தவர் என்ற முறையில் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் என லிங்கமன் மாலை அணிவித்து பூரண கும்பம் அளித்து வேங்கடவன் பிரசாதம் அளித்து வரவேற்றான். மங்கம்மாள் அந்த கிராமத்தில் நடந்தவற்றை விவரித்து கூறிய உடனேயே முதியவரான ஜோதிடர் புரிந்து கொண்டார். மதுரையிலிருந்து சொக்கநாதர் வருகிறார் என்பதை யூகித்து உடனே சந்திரகிரி கிளைப்பாதை வழியாக திருமலை கோவிலை தக்க பரிவாரங்களுடன் அடைந்து சொக்கநாதரை வரவேற்க காத்திருந்தார். புறப்படும் முன்பு லிங்கமன் தனது மகளது கூந்தலை அன்புடன் வருடி, வேங்கடவன் அருளால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தால் நீ மதுரை அரசி என்றார். மங்கம்மாளின் முகத்தில் தந்தையின் பேச்சை வேடிக்கையாக ஏற்கும் புன்முறுவல் உதயமாயிற்று. என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லையா என கேட்டார் லிங்கமன். உங்கள் வார்த்தையை சத்தியம் என ஏற்பவள் மதுரை மன்னர்தான் கணவர் என வரித்த பிறகு அந்த சம்பந்தம் நடக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பதுதான் என் கவலை தந்தையே. நான் வேறு ஒருவரை மணக்க மாட்டேன். உங்கள் மகள் கன்னியாகவே காலம் கழிப்பதை நீங்கள் பார்த்து எப்படியப்பா வேதனைப்படாமல் இருப்பீர்கள் என மங்கம்மாள் கேட்கும் பொழுது லிங்கமனுக்கு மெய் சிலிர்த்தது. கண்களை மூடிக்கொண்டு இறைவனை ஒரு கணம் தியானித்துவிட்டு, ஒரு நாளும் அப்படியெல்லாம் ஏற்படாது, ஏற்படவே ஏற்படாது. ஜோதிடரின் வாக்கு பொய்க்காது. திருமலை கோவில் வாயிலிலேயே மதுரை அரசரை தக்க மரியாதையுடன் வரவேற்கிறேன். நாளைக்குள் நல்ல செய்தி கிடைத்துவிடும் பார் என்றார். அவரை சந்திரகிரிக்கு அழைத்து வாருங்கள். அது எப்படியம்மா சாத்தியம்? நீங்கள் கூப்பிடுங்கள் அப்பா, அவர் வருவார் என்றாள் மங்கம்மாள். மகளின் கண்ணில் தெரிந்த ஒளி லிங்கமனுக்கு மேலும் புது தெம்பை அளித்தது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.